அண்ணா எந்திரினா நான் இப்படி படுத்துக்கிட்டே இருக்கேன். எங்க அண்ணன் உடம்புல எவ்வளவு புண்ணு இருக்கு பாருங்க. உனக்கு வலியே தாங்க முடியல. இந்த வீடியோ பாக்குறதுக்கு உங்களை நம்பிதான் இருக்கும். கண்ணனை திரும்பி கொடுங்க, திருப்பி கொடுங்க. இந்த நோம்புல எல்லாத்துக்கும் சதாக்கு குடிப்பீங்கல்ல, அதுல ஒரு பங்கு எங்க அண்ணனுக்கு கொடுப்பீங்களா? நான் அல்லாஹ் கிட்ட துவா செய்யறேன். எங்க அண்ணனுக்கு வேணும். அண்ணா நான் ஒரு தடவை போறேன்னா என் கூட மதர்சா வருவியானா? என் பையனோட நிலைமைய பாத்தீங்களா? அவனுக்கு எத்தனை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. வயிற்றுல, தலையில, இந்த சைடு எல்லா பக்கம் என் குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 ஆபரேஷன் பண்ணா என் குழந்தை பேசும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களால உதவி செய்யுங்க. எனக்கும் ஆசை இருக்குது. என் பையன் நடக்கணும், பேசணும், பார்க்கணும். எல்லா குழந்தைகளும் மாதிரியும் ஸ்கூலுக்கு போகணும், மாசாக்கு போகணும். இந்த ரமலான் நோம்புல எத்தனையோ பேத்துக்கு நீங்க உதவி செய்வீங்க. அதுல ஒரு பங்கு என் குழந்தையோட உயிரை காப்பாத்து. சதக்காவா என் குழந்தைக்கு கொடுங்க. உங்களோட உதவியும் உங்களோட துவாவும் கண்டிப்பா என் உயிரை காப்பாத்தும். குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்காமல் போனால் நிச்சயமாக ரப்பிடத்தில் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். காரணம், அந்த அளவுக்கு தகுதியான குடும்பம், அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்பம். இந்த ஒரு மாதத்தில் ₹1 கொடுத்தால் 70,000 ரூபாய் கொடுத்ததனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் என்பது சந்தேகமே இல்லை. இந்த குடும்பம் அதை கொடுப்பதற்கு தகுதியான குடும்பம். நீங்க வேற யாருக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அல்லாஹ் அதை கேட்க மாட்டான். ஆனால் இந்த குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்காமல் போனால் நிச்சயமாக ரப்பிடத்தில் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அன்பான தமிழ் சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது இருப்பது ஈரோடு மாவட்டம் காந்தி நகர் என்கிற அந்த இடத்தில் ஷேக் அலாவுதீன் என்கிற அந்த 13 வயது சிறுவனினுடைய அவல நிலையை உங்களுக்கு முன்னால் சொல்வதற்காக வேண்டி நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். 11 வயதில் கிட்டத்தட்ட நிறைய ஆப்ரேஷன்கள் நடந்துவிட்டது. தலையில் மாத்திரம் 9 ஆப்ரேஷன்களை முடித்துவிட்டு அந்த சின்ன குழந்தை தன்னுடைய தாயினுடைய தந்தையினுடைய அந்த பாசத்திற்காக வேண்டி ஏங்கி கொண்டிருக்கிறது. தாய்க்கு நாம் அந்த குழந்தையை திருப்பி கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று டாக்டர்மார்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 20 லட்சத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்து உதவினால் மட்டுமே அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை இந்த உலகை விட்டும் பிரிந்துவிடும். இந்த குடும்பத்திற்கு அந்த குழந்தை நஷ்டமாகி போய்விடும். அலாவுத்தீன், ஷேக் அலாவுத்தீனுக்கு நாம் மிகப்பெரிய உதவியை செய்தே ஆக வேண்டும். இந்த ஊரே உங்களுக்கு முன்னால் கையேந்தி நிற்பது அந்த குழந்தைக்காக வேண்டி. அந்த குழந்தை உலகத்தில் வாழ வேண்டும், அந்த குழந்தை இந்த குடும்பத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு முன்னால் எல்லோரும் கையேந்தி நிற்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் எல்லோரும் உங்களால் முடிந்த உதவி அதை கொடுத்து இந்த குழந்தைக்காக வேண்டி உதவி செய்யுங்கள். ஒரு குழந்தையை காப்பாற்றினால் இந்த உலகத்தையே காப்பாற்றியதற்கு சமம் என்று நமது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். என்றால் இந்த புனிதமான மாதத்தில் உங்களால் என்ன முடியுமோ, எந்த அளவுக்கு முடியுமோ நன்மையை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இந்த குடும்பத்திற்கு கொடுத்து கொடுத்து நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். நமக்கு அல்லாஹ் இந்த குடும்பத்தோடு இந்த குழந்தையை நல்ல முறையில் வாழ வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் தமிழ் பிரியன். ஈரோடு மாநகராட்சி 6வது வார்டு கார்ப்பரேஷன் கவுன்சிலராக இருக்கோம். நம்ம பகுதியில் வந்து பார்த்தோம்னா சலீம் அண்ணனுடைய மகள் வழி பேத்தி பேரன் ஆக்சுவலாக ஷேக் அலாவுதீன்கிற தம்பி வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு 11 வயசாச்சு. முதல்ல ஒரு 3 வருஷத்தில் அந்த குழந்தை வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பல குறைபாடுகள் இருந்தாலும் அங்கங்கே நம்ம நடக்கிறது, பேசுகிறது, இந்த மாதிரி தவழ்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தார்.
அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பல பிரச்சனைகள் தலையில் வந்தது, முதுகுத்தண்டில் வந்ததுனால தலையில் மட்டுமே கிட்டத்தட்ட 9 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்தினால என்னென்ன முடியுமோ அவ்வளோ சிகிச்சைகளும் செஞ்சாங்க. அவங்க சுற்றி இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். இப்போது பொது வழியில் உங்ககிட்டையும் கேட்குறோம். இப்போ இருக்கிறது அவங்களுடைய வாடகை வீடு. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருந்து தான் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையும் பார்த்துட்டு கவனிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பொது வழியில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்கனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்கன்னா இந்த ஷேக் அலாவுதீன்கிற தம்பி ரொம்பவே நல்லா இருப்பார் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நம்ம குழந்தைங்களுக்காக. நம்ம குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுற அன்றாட தேவைகளுக்கு செலவு பண்ணுற 50 ரூபாயோ 100 ரூபாயோ 200 ரூபாயோ இந்த பணத்தை உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த காசை இந்த ஷேக் அலாவுதீன் தம்பிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இந்த குழந்தை ரொம்பவே நல்லாயிருக்கும். கூகுள் பேயில் பணம் செலுத்தும் போது தடை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் இந்த வீடியோவில் தெரிகிற QR கோடுக்கோ அல்லது அக்கௌண்ட் நம்பருக்கோ அந்த பணத்தை போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.